ஹாய் வணக்கம். இன்னைக்கு மாயாபீம் படத்துக்கு வந்திருக்கோம். ரொம்பவே சிம்பிளாக அண்ட் வெரி நைஸ் மூவி ஆக்சுவலி எடுத்திருக்காங்க கேஜி சுரேந்திர சார் அண்ட் அட்வின் ரொம்ப சூப்பராக கேமரா பண்ணியிருக்காங்க. அண்ட் நந்தா ரொம்ப நல்ல மியூசிக் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் நைஸ் ஸ்டோரி அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் மூவி. ஸோ ரொம்ப சீக்கிரமாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். ஸோ போயிட்டு தியேட்டரில் பாருங்கள். உங்கள் ஆதரவு இந்த டீமுக்கு கொடுங்க. தேங்க்யூ. இந்த படம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூவான ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலி ஃப்ரெஷ் அண்ட் நியூ இது பண்ணியிருந்தாலும் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் டைரக்டர் நல்லா ஒர்க் வாங்கியிருக்காங்க. இது ஃப்ரெஷ் அண்ட் நியூ டீம் இருந்தாலும் ரொம்பவே எல்லாருமே உழைச்சிருக்காங்க. ஸோ அவுட்புட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. லைக் கதைக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். ஸோ ஐ பிலீவ் மூவி இஸ் வெரி குட். ஒரு 2005 லவ் ஸ்டோரி அப்படின்னு எப்படி காட்டியிருக்காங்க, எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க? ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் இந்த படம் பார்க்கும்போது நான் நினச்சேன் அந்த காலத்தில் இருக்கிற லவ் ஸ்டோரிஸ் எடுத்திருக்காங்க. எதுவுமே அப்படி 2005 ஆன எஃபெக்ட் கிடைக்கல. இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் டைரக்டர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் சேர மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு படம் முடிஞ்சு வரும்போது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது? ஆமாம், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் தான். நம்ம ஜென்ரலாக ஒரு லவ் ஸ்டோரி பார்ப்போம். ஜென்ரலாக ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்குள்ளே இருக்கிற ஒரு லவ் அந்த விஷயங்கள் பார்ப்போம். ட்ரெண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த படத்தோடு நம்ம கம்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சம் சேது படத்தோட சாயல் இருக்குது. லிட்டில் பிட் வி கேன் see that. கம்மிங் 23rd ரிலீஸு. தேட்டரில் போய் எல்லோரும் போய் பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. போர்லாம் சொல்ல முடியாது. இந்த படத்தில் எப்படி சொல்கிறது, எல்லோரும் பாருங்கள். இந்த காலத்து பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி இருக்கணுங்கிறத லவ்வும் சரி, வீட்டில் அம்மா பையனுக்குள்ள பாசமும் சரி நல்லா இருக்குது. பாருங்கள். படம் பார்க்குறவங்க ரொம்ப எமோஷனலாக இருக்குது அப்படின்னாங்க. உங்களுக்கு படம் பார்க்கும்போது என்ன மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்தது. லாஸ்ட் சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது ஃபஸ்ட்லேருந்து பார்க்கப்போ ஒன்றும் தெரியல, லாஸ்ட்டில் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்களும் பாருங்கள். கம்மிங் 23rd ஜனவரி தான் ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் போய் பாருங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். முக்கியமாக அந்த மாயபிம்பம்னு சொல்லிட்டு படம் அப்படின்ட்டு என்னவோ புது பேராக இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ராஜேஷ் கூப்பிட்டாரு. என்னோட மகனாக நடிச்சிருக்காரு பேரன்பு சீரியலில். அப்பா என்னுடைய கனவு பெரிய படத்தில் நினைவாகுது, நீங்கள் வாங்கன்னாரு. சரி ஏதோ சும்மா சாதாரணமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா முதல்ல செம்ம சூப்பர். இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ ஜாலியாக போகுது. எனக்கு ராஜேஷ் அவ்வளோ காமெடியெல்லாம் பார்த்ததில்ல. இந்த மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம்லாம் அவ்வளோ சூப்பரானது. நிறைய ஷார்ட்ஸ் சைலண்ட் ஷார்ட்ஸ். அது இயக்குனருக்கு உண்மையில் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இப்போலாம் சைலண்ட் ஷார்ட்ஸ் அவ்வளோ இருக்கிறதே இல்லை. ஏதாவது டைலாக் இருக்கணும், எல்லாம் கவுண்டர் போடுவாங்க. தேட்டர் அவ்வளோ அமைதியாக இருந்தது. அந்த சைலண்ட் ஷார்ட்ஸில் அவ்வளோ மீனிங் இருந்தது. ரொம்ப எடிட்டிங்கெல்லாம் வேறு லெவல், ஷார்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. சரி என்னடா இது ஃபஸ்ட் ஹாஃப் இவ்வளோ பிரம்மாண்டமாக போகுதுன்னு கடகடன்னு போய் உட்காந்தா அந்த ஃப்ளேவர் அப்படியே மாற்றிட்டாங்க. அந்த ஃப்ளேவர் மாற்றினது நமக்கு இப்படி ட்விஸ்ட் ஆகுது அப்படி ட்விஸ்ட் ஆகுதுன்னு மாற்றி யோசிச்சா அது நம்ம நினைக்காத மாதிரி இருந்தது. கடைசியில் படம் ஒரு காதல் கோட்டை அகத்தியன் சார் எடுத்த படம் மாதிரி வேறு ஃப்ளேவர் மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபீல் குட் படம் பார்த்துருக்கேன். ஸோ சுரேந்தர் சார் அவரே தான் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் அறிமுகப்படுத்தினார். எவ்வளோ சிம்பிளான மனுஷன். ஒரு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்து இப்போ திரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாயபிம்பத்தை தவறாமல் திரையில் பாருங்கள். அதுக்கு உங்கள் ஊக்கத்தை கொடுங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். வணக்கம். இல்லைங்க, ஒரு மாதிரி வெயிட்டாகவே இருந்துச்சு. எப்படின்னா ஒரு படம் ஒரு பெண்ணை பார்க்குற கோணம் நம்ம இன்றைக்கி சொசைட்டியில் இன்னும் சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா சமூகத்தில் ஒரு நேற்று நடந்திருக்க ஒரு இன்சிடெண்ட்டு, கேரளாவில் ஒரு பொண்ணு அந்த இடித்து ஒரு ஆள்கிட்ட பண்ணது பாலியல் அத்துமீறல் மாதிரி அவங்க காமிச்சு இன்றைக்கி அவர் சூசைட் பண்ணிக்கிட்டு அது தண்டனைக்குரிய குற்றமாயிட்டு இன்றைக்கி அவங்களே சிறைப்படுத்தியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு விஷயங்கள் தவறுதலாக அதை காமிக்கப்படுது. அதனால் ஒரு ஆண் கூட ஒரு பெண்ணுடைய நோக்கத்தை தவறுதலாக எடுக்கக்கூடாதுன்றத சுரேந்தர் சார் ரொம்ப கரெக்டாக காமிச்சிருக்காரு. படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ரீசன்னா இந்த ரீசனே சொல்லலாம். ஒரு பெண்ணோட பார்வையில் அதை தவறுதலாக நினைக்கக்கூடாதுன்றது. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஃப்ளேவர் அப்போ நோக்கியா ஃபோனில் பேசுகிறது ஹீரோ நம்ம பார்க்கவே முடியாது இப்போ. அதனால் அப்போதுலேருந்து கஷ்டப்பட்டது படம் இப்போது ரிலீஸ் ஆகிருக்குதுன்றது தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் படங்களில்
ஒரு திரைக்கு வரும்போது அந்த லோ பட்ஜெட்னே தெரியாமல் இவ்வளோ நிறைவாக கொடுத்துருக்குற காட்சிக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம ஆதரவு கொடுக்கணும். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாயபிம்பம் ப்ரீவியூ ஷோ பார்த்தோம். ஸோ படம் பார்த்திங்கன்னா உண்மையாலே எப்படி சொல்கிறது, அதில் ஒரு எமோஷ்னல் கனெக்டாக இருக்குது. ஒரு ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு தவறாக நினைக்கிறது வந்து அது எண்டில் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு முடியுது அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நந்தா பண்ணியிருக்காரு. இதில் ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே A to Z எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணி நம்ம என்ன ஃபீல் பண்ணாங்களோ எல்லாருக்குமே இந்த படம் ஒரு கனெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. ஒரு இடத்துல கூட வந்துட்டு படம் வந்துட்டு இப்படி இருக்குது 2005 அந்த பீரியட் இந்த பீரியட் அப்படின்னு இல்லை. ஸோ படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களை க்ரிப் பண்ணி உட்கார வைக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்லோவாக போகுது இல்லை அப்படின்லாம் இல்லை. ஸோ எந்த ஒரு சீனுமே வந்துட்டு நம்ம ஒரு ஃபோன் எடுத்து பார்க்குறதோ இல்லை வந்துட்டு எழுந்து போய் ஒரு தம் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. படம் உங்களை வந்துட்டு இன் அண்ட் அவுட் உட்கார வச்சு அந்த என்னன்றது அப்படின்றது இருக்குது. ப்ளஸ் அதுக்கு மியூசிக் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு டெஃபினட்டாக கனெக்ட் ஆகும். அப்படி நீங்கள் சொல்லி தான் தெரியுது. பட் அது நடித்தவங்களோ இல்லை அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கேரக்டரும் சரி, ஹீரோ கேரக்டரும் சரி, அண்ணன் அப்பா ப்ளஸ் ஹீரோயின் கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது புதுமுக முறையே இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டைரக்டர் அது ஒர்க் வாங்கியிருக்காங்க. ஸோ எடிட்டிங் வைஸ் சினிமாட்டோகிராஃபி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஆக்டிங்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அப்படி தெரியல. எல்லாமே வந்துட்டு அந்த கேரக்டராகவே இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம எப்படி ஒரு நல்ல டைரக்டர் வந்துட்டு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் வந்துட்டு எப்படி ஒரு படத்தை வந்துட்டு எமோஷ்னல் ட்ராமாவாக கொண்டு போய் முடிப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவே ஆர்டிஸ்ட்டை ஒர்க் வாங்கியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இம்பேக்ட்னா அது இன்னுமே இருக்குது. அதான் நீங்கள் பார்த்தீங்களே தெரியும். ஸோ ஒரு மாதிரி எமோஷ்னல் ப்ளஸ் வந்து சிலிப்பாகவே இருக்குது. ஸோ ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு தப்பாக நினைக்கிற வந்துட்டு ஃபைனலாக அந்த கேரக்டர் எப்படி வந்துட்டு கொண்டு போய் தப்பாக நினச்சது வந்து கரெக்டாக ஃபீல் பண்ணுற நேரத்தில் அந்த கேரக்டர் இல்லை. ஸோ விளையாட்டாக பண்ணுற விஷயம் வந்து எப்படி வந்துட்டு அது சீரியஸாக ஆகுது அப்படின்றது வந்துட்டு நல்லாவே காமிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு நிறைய ரீசன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல எமோஷ்னல் ட்ராமா வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கலாம். ஒரு மகேந்திரன் இல்லை இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ஒரு திருச்சிட்டம்பலம் சொல்லாமல் தெரியல அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ட்ராமா இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ட்ராமா வந்துட்டு ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்கும். ஏன்னா இப்போ வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெட்டுக்குத்து இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் நிறைய வருது. ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு மெசேஜ் இருக்குது. ஃபேமிலியாகவும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இப்போ தேட்டருக்கு வர்றதே கம்மி. அதுலேயும் ஃபேமிலி ஆடியன்ஸாக வர்றது ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இந்த அந்தந்த சீன்ஸ் இருந்தால் கூட எங்கேயுமே வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் இல்லை. மியூசிக் நல்லா சப்போர்ட் பண்ணது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தேட்டரில் வந்துட்டு பார்த்தாங்கன்னா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மாயபிம்பம் நான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரொம்ப மூவி இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. யூஸ்வலி ஒரு நல்ல மூவி ஒரு 2 நாளுக்காச்சும் மனசில் நிற்கணும். அதாவது ஒரு நல்ல மூவின்னு சொல்லிட்டு யூஸ்வலி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை மூவி கொடுத்துச்சு. ஒரு நல்ல ஸ்டோரினா எப்பயுமே ஒரு ஸ்டோரிக்கு 2 சைட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மூவியில் 2 சைட்ஸையும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சைடு ஸ்டோரி, செகண்ட் ஹாஃபில் இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி, ரெண்டுத்தையுமே ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. யாருமே ரொம்ப ஃப்ரெஷர்ஸ் மாதிரி தெரியல. எல்லாம் ரொம்ப வெட்டரன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. மூவி ஆக்டிங் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட சீக்வன்ஸாக இருக்கட்டும் இல்லை இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ஸோ ஒரு வெட்டரன் ஆக்ட்ரஸ் எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்ரிதிங். அதே மாதிரி மியூசிக்
மூவி ஃபுல்லாகவே மியூசிக் நம்மளை ஹியர் பண்ண வச்சுட்டே இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலையுமே மியூசிக் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணவில்லை. ஸோ தொடர்ந்து மியூசிக் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் யூஸ் பண்ணது, ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான், ஸோ எப்பயுமே ஒரு பெஸ்ட் லவ் ஸ்டோரி எப்பயுமே ஹாப்பி எண்டிங்கில் முடியணும் அப்படின்றது கிடையாது. பெஸ்ட் லவ் ஸ்டோரி ட்ராஜடியில் தான் முடியும். ஸோ நீங்கள் எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா லைக் ஹாலிவுட் மூவிஸ் நிறைய பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ லவ் எப்படி சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். நல்ல மூவி பார்க்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல ஸ்டோரியில் எனக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி அன் பெஸ்ட் மூவி. ஹாய், என் பேர் நந்தா. மாயபீமம் படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். இந்த படம் வந்து ஒரு வெயிட்டான சப்ஜெக்ட்டு. இந்த படத்துக்கு மியூசிக்ன்றதே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். டைரக்டர் சார் என் மேலே வந்து நம்பிக்கை வச்சு இந்த படம் எனக்கு கொடுத்துருந்தாரு. நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் கூட உட்காந்து கம்போசிங்லேருந்து எல்லா விஷயத்தையும் உட்காந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டியூனும் கம்போஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்து தான் பண்ணோம். அதே மாதிரி ரீரெக்கார்டிங்கப்போ கூட வந்து சாதாரணமாக விடல, நல்லா உட்காந்து நல்லா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு சீனியாக மெருகேற்றணும்னு சொல்லிட்டு அது உட்காந்து அழகாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பண்ணோம். ஆக்சுவலி இது எல்லாருமே பார்த்து இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தியேட்டர்ஸில் வந்து பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அழகான லவ் ஸ்டோரி, ரொம்ப எமோஷ்னலான லவ் ஸ்டோரி, ரொம்ப சந்தோஷமான லவ் ஸ்டோரி. எல்லா விதத்துலேயுமே இந்த படம் வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் ரிசல்ட் சொல்கிறத பொறுத்து தான் இந்த படம் இருக்குது. ஒரு சீனை பார்க்கும்போது ஒரு பயமாக தான் இருக்கும். எப்போ இந்த சீனை நம்ம வந்து கொடுக்க போகிறோம், இந்த மியூசிக்காக எப்படி நம்ம கன்வே பண்ண போகிறோம்னு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் ஒரு சீனை பண்ணும்போதும் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தான் பண்ணோம். ஒரு சீனை பார்த்தோன்னா இந்த இது செட் ஆச்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி அந்த டியூனை வச்சு அந்த பிஜிஎம் வச்சு மற்றதெல்லாம் கம்போஸ் பண்ணி கொஞ்சமாக கொண்டு வந்தது தான் இந்த படம். ஆக்சுவலி டைம் எடுத்து தான் பண்ணோம். இல்லை, ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. ஓவராலாகவே இது வரைக்கும் ப்ரெஸ் ஷோஸ்லேயும் ப்ரெஸ்ஸுக்கும் படம் பார்த்தாங்க, எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. இது இன்னும் கண்டினியூ ஆகும். இன்னும் நான் நாளைக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னும் அதிகமாகும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப அடிப்படையாக ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எடுத்து பேசியிருக்கிறது ஆண்களோட பார்வை, பெண்களை பற்றி ஆண்களுடைய பார்வை என்னங்கிறது தான். அது வந்து காலகாலமாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அது இன்றைக்கி ஜென்சி கிட்ஸு ஜென்ரேஷன் ஆனாலும் அதில் வந்து ஃபில்டர்ஸ் போட்டு கொஞ்சம் மாறி இருக்குமே தவிர அந்த பிரச்சனை மாறலை. ஸோ அது அம்மாவுக்கும் கனெக்ட் ஆகுது, பொண்ணுக்கும் கனெக்ட் ஆகுதுன்னாக்கா அதுதான் ரீசன். அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம இந்த பிரச்சனை இந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்கிற இந்த விஷயம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அது நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம மாற்றுற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவ்ன்றது எனக்கு பாசிட்டிவ். நான் நினச்சது இப்படி ஒரு தாக்கத்தை வந்து பார்வையாளர்களுக்கு கடத்தணும் அப்படிங்கிறது என்னோட பிளானு. ஸோ நம்ம நினச்ச மாதிரி நம்ம நினைக்கிற இடத்துல சிரிக்கிறாங்க, நம்ம நினைக்கிற இடத்துல சைலண்ட் ஆகுறாங்க, நம்ம நினைக்கிற இடத்துல எமோஷன் ஆகுறாங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பஸ்டிங் ஸ்டேஜுக்கு அவங்க மைண்ட் போகுது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் எதிர்பார்த்து பண்ண விஷயங்கள். இப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது அது எல்லாமே நான் கரெக்டாக நடந்திருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அச்சீவ் பண்ணின்றது மக்கள் தேட்டரில் ஃபுல்லாக பார்த்து படத்துக்கு பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வரும்போது அது அச்சீவ்டு ஏரியாக்குள்ளே போகும். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் பேட்டர்னில் இல்லாமல் நம்மளுக்கு இது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். கண்டிப்பாக ஆக்ஷன், வயலன்ஸ் அந்த ஏரியாக்களே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் லவ் ஃபிலிம்ஸ் கூட இப்போ ஜென்ரேஷன் லவ் ஃபிலிம்ஸ் தான் இப்போ ரீசெண்டாலாம் வந்திருக்கு. இது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மொமெண்ட்டை வந்து அது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விடும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்தாங்கன்னாக்கா எல்லாருக்குமான விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா பசங்களுக்கான கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இருக்கும். செகண்ட் ஆஃப் பார்த்திங்கனாக்கா ஃபேமிலிக்கான எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப அழுத்தமாகவே இருக்கும். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஆஃபோட மேஜர் போர்ஷன் வந்து பொண்ணுங்களுக்கான விஷயம். அது ரொம்ப அழுத்தமான ஒரு லவ் வந்து டீல் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருக்குமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் கொடுக்கும். சம்டைம்ஸ் நமக்கு வேணுங்கிறப்ப ஆர்டிஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் வச்சு பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும்னா நாமளே ப்ரொடியூசராக இருக்கிறப்ப கொஞ்சம் அதுக்கு மெனக்கெட்டு வரலாம், நம்ம எதிர்பார்த்தது வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது ரிலீஸ் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும்போது ஏதோ ஒன்று டக்குன்னு ரிலீஸ் பண்ணால் போதும்னு ப்ரொடியூசராக இருந்தால் டப்புன்னு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்தால் போதும்ன்ட்டு ஏரியாவில் மூவ் பண்ணிடலாம்.
அப்போ வந்து டேரக்டர் முடிச்சுட்டு அதை வந்து இல்லை இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், இது எல்லாரோட லைஃபு எல்லாமே இருக்குது, இந்த ஒர்க்கை பூரா ஹார்ட் ஒர்க் வந்து வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக ஹோல்டு பண்ணி டேரக்டர் இது பண்ணுவார். ஸோ டேரக்டர் ப்ரொடியூசருங்கிறது ப்ளஸ்ஸும் மைனஸ் ரெண்டும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ படத்தோட மற்ற காஸ்டிங் குரூப் பற்றி சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷான மியூசிக்கை பற்றியும் நிறைய பேர். ஆமாம். ஓகே. ஸோ உங்களோட மற்ற காஸ்டிங் குரூப் பற்றி சொல்லுங்கள். காஸ்டியூம் குரூ கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷர்ஸ் தான். நம்மளுக்கு மெயின் லீடு அப்படின்றது நான் 4 பசங்க மெயின் பண்ணியிருப்பாங்க. ஆகாஷ், ஹரி அண்ட் ராஜேஷ், அருண் அப்படின்னு சொல்லி. ஜானகி இன்னொரு கேர்ள் வந்து கேரளைட், அவங்க தான் வந்து ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாமே மியூசிக் டைரக்டர் நந்தா, அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 சாங் ரொம்ப அழகாக இருக்கும். படம் பார்க்குறவங்க ரீரெக்கார்டிங்கை ரொம்பவே மென்ஷன் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் வந்து எட்வின், அவரும் நம்மளை ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. வினோத் எடிட்டர், அவருக்கு இது ஃபஸ்ட் ஃபிலிமு, நல்லா அவங்க ஜாபை அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்மிங் ஃப்ரைடே Jan 23 மாயபிம்பம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சிறு முதலீட்டு படங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட் கூடுமான வரைக்கும் வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை இது போல் நாட்கள்லேயே வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து காப்பாற்றப்படும் ஆக்சுவலி. இல்லைன்னா அப்புறமா நீங்கள் இதை ஓடிடியில் பார்க்கும்போது நல்ல படத்தை தேட்டரில் பார்த்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய படத்தை நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஃபீலிங் மாயத்துக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூவோ ட்ரைலரோ சாங்கோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப சீக்கிரத்தில் வந்து தேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் உங்களை ஏமாத்துது.